பிள்ளைகள் வணக்கம். பிள்ளைகள் வணக்கம். பிள்ளைகள் வணக்கம். பிள்ளைகள் நான் பேசுறது விளங்குதா? ரைட், ஓகே. இந்த 8 மணி டைம் ஏதாவது குழப்பம் இருக்குதா? 2024ஆம் ஆண்டு பேட்ச்காரருக்கு இந்த 8 மணி டைம் ஏதாவது குழப்பம் இருக்குதா? ஏன்னா நீங்க இலக்கணம் படிக்காத பகுதிகளை வந்து நாங்க கொண்டு செல்றதுக்கோ. வணக்கம் வணக்கம் அம்மா, வணக்கம். தனுஷியா வணக்கம். கஸ்னியா வணக்கம். இல்ல, ஓகே. கொஞ்சம் சமாளிச்சு கொண்டு போங்க பிள்ளைகள். ஒரு கொஞ்ச நாளைக்கு தானே, நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 28 நாளைக்கு தானே, கொஞ்சம் சமாளிச்சு கொண்டு போவோம். பிறகு வளமையான டைமுக்கு நாங்கள் எங்களோட செயற்பாடு செய்வோம். இப்போ நான் எல்லா டைமும் மாசையில பிள்ளைகள் ஒரு சில வியாழக்கிழமையில இல்ல வியாழக்கிழமையில மாத்திரம் இந்த இலக்கணம் கொண்டு போறதுக்கா, வியாழக்கிழமையில மாத்திரம் இந்த இலக்கணமா, ரைட்? அதுக்காகத்தான் 8 மணி போட்டுக்கணும். சிக்கலில் தானே பிள்ளைகள்? 25க்கு பிரச்சனை வராது. 25 வந்து ஏற்கனவே அவை அந்த வகுப்பில் வந்து இருக்கிறவை எல்லாம், அது பிரச்சனை இல்லை. 24 ஆகலாம் கேட்குறேன். வர முடியாத நிலையில இருக்கிற பிள்ளைகள், கணவர் வரையில நினைக்கிறேன், வர முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள் வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால், வர முடியாது இருக்கிறார்கள் வந்து ரெக்கார்டிங்க உடனடியா என்ன செய்யுங்கன்னு சொன்னா பார்த்துக்கொள்ளுங்க. நேற்றும் ரெக்கார்டிங் உங்களுக்கு வந்ததானே என்ன பிள்ளைகள்? நேற்றும் ரெக்கார்டிங் வந்து தரப்பட்டதானே. அப்ப அதனால வழியா பார்த்துக்கொள்ளுங்க. வர முடியாத மாணவர்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட். Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday. இல்ல சண்டே எல்லாம் முதல்ல பாதல்ல ரைட். ஓகே தானே பிள்ளைகள்? அப்ப இதுல வந்து கனவேர் வரையில நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அரைவாசிக்கும் கூட, கிட்டத்தட்ட 80 பேரில 34 பேரா வந்துக்கிறீர்கள். ரைட். கனவேரை காண இல்லை. ரைட், சரி பிள்ளைகள். அப்ப ஆக்களை கனவேரை காண இல்லை. ரைட், பரவாயில்ல. இன்றைக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எனக்கு பிரச்சனை இல்லை பிள்ளைகள். 24க்கு வளமையா 6 மணிக்கே போடுவேன். நீங்க 8 மணிக்கு போட்டும் வரையில கனவேர் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வளமையா டைமுக்கு போடுறேன்னாலும் போடுறேன், பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு சிக்கலுமே இல்லை. ஆனால் மற்ற கிளாஸ் எல்லாம் வளமையா டைமுக்கு நடக்கும். இன்றைக்கு மட்டும், அது இந்த வியாழன் மட்டும் எடுக்கிறேன்டா எடுக்கிறேன், இல்லையண்டா வளமையா டைமுக்கு 6 மணிக்கே மாற்றி எடுக்கிறேன்டா எடுக்கிறேன். எனவே காண இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 24ல வந்து கிட்டத்தட்ட 60 பேர் வர்ற இடத்துல 14 பேர் தான் வந்துக்கிறீங்க. மற்ற எல்லாம் 25 தான் வந்துருக்குது. 25 விட 24 வந்து குறைவாத்தான் வந்துக்கிறீங்க. ரைட், பரவாயில்லை. கிட்டத்தட்ட நாளைக்கு 80 பேர் வகுப்பில் இருக்க வேண்டிய இடத்துல 34 பேரும் வகுப்பில் இருக்கிறீங்க. ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. 80 கூட இருக்க வேணும். ஆனா அதுல இருக்கிறார்கள் வந்து 34 பேரா இருக்கிறீங்க. சரி, அப்ப எல்லாரும் பிள்ளைகள் புதுக்கோப்பி எடுங்க. அதான் எல்லாரும் சொல்லக்கூடாது. அதாவது வந்து 25 காரருக்கு இது வரைக்கும் இலக்கணம் எதுவும் படிப்பிச்சு நானா ஸ்டால்ல இது வந்தாங்களுக்கு தெரியுமா இல்லை. 25 காரர் வந்து இலக்கணம் ஒன்று கொப்பி எடுங்க, புது கொப்பி ஒன்று எடுங்க. 25 காரர். 24 காரர் வந்து
நீங்கள் வந்து வளமையான தியரி உங்களுடைய தியரி கிளாஸ்ல எழுதி கொடுங்க. வளமையான உங்களுடைய தியரி கிளாஸ்ல எழுதி கொடுங்க. இலக்கண தியரி கிளாஸ்ல. சரியா பிள்ளையர்? சொல்ற விளங்குதா பிள்ளையர்? 5 பிள்ளைகள் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இலக்கணத்துக்கு ஒரு புதிய கோப்பி எடுங்க. நான் ஸ்டார்டிங்லயும் இலக்கணம் படிப்பிச்சது ஞாபகம் இருக்குது. அது உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குமே தெரியல. ரைட். அப்ப அது இல்லாட்டிலும் பரவாயில்ல. நாங்க இப்ப கொண்டு செல்லலாம். ஆனால் இந்த 24 உங்களுக்குரிய தியரி கிளாஸ்ல எழுதி கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? இலக்கண தியரி கிளாஸ்ல எழுதி கொள்ளுங்க. 24 உங்களுக்குரிய இலக்கண தியரி கிளாஸ்ல எழுதி கொள்ளுங்க. 24 உங்களுக்குரிய தியரி கிளாஸ்ல எழுதி கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட். 25 புது கோப்பி எடுங்க. 25 வந்து இலக்கணத்துக்கு ஒரு புது கோப்பி எடுங்க. அதுல வந்து தலையங்கம் போடுங்க பிள்ளைகள் வந்து வினைச்சொல்லண்டு தலையங்கம் போடுங்க. வினைச்சொல்லண்டு தலையங்கம் போடுங்க. இதுல எதுங்கம்மா தலையங்கம் போடுங்க. வினைச்சொல்லண்டு தலையங்கம் போடுங்க. எழுதுற வச்ச பக்கத்துல பக்கத்துல எழுது. பக்கத்துல எழுது. வினைச்சொல்லன்னு சொல்லி பிள்ளையர் தலையங்கம் போடுங்க. அப்ப வினைச்சொல்லன்னு சொன்னால் யாரா சொல்லுங்க பிள்ளைகள் வந்து வினைச்சொல்லன்னு சொன்னா ஒரு சொல்லி சொல்லுங்க. வினைச்சொல்லன்னு சொல்லுங்க. சிபானிகா சொல்லுங்க வினைச்சொல்லண்டு. ஒரு வினைச்சொல்லி சொல்லுங்க. அப்ப யாராவது நடந்தான் என்பது ஒரு வினைச்சொல்லு. நான் மியூட் எடுத்துக்கிறேன். உடைய கதைக்கலாமா? மியூட் எடுத்துக்கிறேன். தேவையான கதைக்கலாம். ரைட். நடந்தான் என்பது ஒரு வினைச்சொல். டான்சி ஜிப்ரியா அவ சொல்லுங்க. ஆமா வேற வினைச்சொல்லுவ சொல்லிட்டா. விளையாடினான். என்னம்மா? விளையாடினான். ரைட். விளையாடினான் ஒரு வினைச்சொல்லு. ரைட். நஜீகா சொல்லுங்க அம்மா ஒரு வினைச்சொல்லு. எழுதினார். எழுதின வினைச்சொல்லு. ரைட். ஓகே. ரோனிகா சொல்லுங்க ஒரு வினைச்சொல்லு. படித்தான். படித்தான். ஓகே. அஸ்மா சொல்லுங்க அவன் வினைச்சொல்லு. வந்தான். ரைட். அபிஷனா? பாடினான். வினோதி சொல்லுங்க ஒரு வினைச்சொல்லு. வினோதி சொல்லுங்கம்மா ஒரு வினைச்சொல்லு. சரி. அஃப்ரின் சொல்லுங்க ஒரு வினைச்சொல்லு. சென்றான். சென்றான். ஓகே. லோஜினி சொல்லுங்க ஒரு வினைச்சொல்லு. லோஜினி சொல்லுங்க ஒரு வினைச்சொல்லு. லோஜினி இல்லையா? சகாமா சொல்லுங்க ஒரு வினைச்சொல்லு. உண்டான். உண்டான். ரைட். ஓகே. அமீரா ஒரு வினைச்சொல்லு சொல்லுங்கம்மா. உங்களுக்கு கவரேஜ் இஷ்யூவா இருக்கு என்ன? வர்ஷா சொல்லுங்கம்மா ஒரு வினைச்சொல்லு. சிரித்தான். சிரித்தார். ஓகே. மது சொல்லுங்க ஒரு வினைச்சொல்லு. வாசித்தாள். வாசித்தான். ஓகே. பவித்ரா சொல்லுங்கம்மா ஒரு வினைச்சொல்லு. பவித்ரா சொல்லுங்கம்மா ஒரு வினைச்சொல்லு. எழுதினாள். பிரீத்தி சொல்லுங்க ஒரு வினைச்சொல்லு. கேட்டாள். ரைட். ரூபினி சொல்லுங்க ஒரு வினைச்சொல்லு.
ரூபினி சொல்லுங்கம்மா ஒரு வினை சொல்லு. சஃபானா சொல்லுங்க ஒரு வினை சொல்லு. சஃபானா. சஸ்னா சொல்லுங்க ஒரு வினை சொல்லு. தனுஷியா சொல்லுங்க ஒரு வினை சொல்லு. ரைட், ஓகே, சரி, ஓகே, தேங்க்யூ. எல்லாருமே வினைச்சொல்லு சொல்லியிருக்கீர்கள். ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு வித்தியாசமான வினைச்சொற்களை சொல்லியிருக்கீங்க. அந்த ஒரே மாதிரி சொல்லாமல் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமான வினைச்சொல்லை என்ன செய்யுங்கன்னு சொன்னா சொல்லியிருக்கிறீங்க. அப்ப ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமான வினைச்சொல்லை சொன்னபடியால எல்லாற்ற வினைச்சொற்களும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் வித்தியாசமானதாக இருக்குது. எல்லாற்ற வினைச்சொற்களும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யுது, வித்தியாசமாக இருக்குது. அப்படியான ஒரு தன்மையில உங்களுடைய வினைச்சொற்கள் அமைந்திருக்குது. என்ன அப்படிதானே? ரைட், அதுதான் நல்லது. ஒரே மாதிரி சொல்லாமல் ஒரே உதாரணத்தை சொல்லாமல் வெவ்வேறு உதாரணம் சொல்றதுதான் நல்லது. அப்படித்தான் உங்களுடைய வினைச்சொற்களுடைய உதாரணம் என்பது அமைந்திருக்கிறது. சரி பிள்ளையா? ரைட். இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், இப்ப பொதுவாகவே கதைப்போம். இந்த பேரச்சம் என்று சொல்றதுதானே பிள்ளையர்? பேரச்சம் என்று சொல்றது வினைச்சொல்லா வினைச்சொல் இல்லையா? யாராவது விட சொல்லலாம். பேரச்சம் என்பது வினைச்சொல்லா வினைச்சொல் இல்லையா? யாராவது விட சொல்லலாம். வினைச்சொல். வினைச்சொல். இறந்த கால பேரச்சம் என்பது வினைச்சொல்லா வினைச்சொல் இல்லையா? யாராவது விட சொல்லலாமா? இறந்த கால பேரச்சம் என்பது வினைச்சொல்லா வினைச்சொல் இல்லையா? வினைச்சொல் இல்ல சார். அப்ப பேரச்சம் வினைச்சொல்லு, இறந்த கால பேரச்சம் வினைச்சொல் இல்லையா? அப்படியா? ஒரு சட் பண்ண வேண்டாம்லயே சொல்லுங்க. சட் பண்ண வேண்டாமா? சட் பண்ண வேண்டாம். ஒன்னும் சட் பண்ண வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்க. சட் பண்ண வேண்டாம் பிள்ளைகள், யாராவது விட சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன் பிள்ளைகள், பேரச்சம் வினைச்சொல்லா? திருப்பி கேட்கிறேன், பேரச்சம் வினைச்சொல்லா? அப்ப இறந்த கால பேரச்சம் வினைச்சொல்லா? இல்ல சார். அது என்ன பேரச்சம் வினைச்சொல்லு, இறந்த கால பேரச்சம் வினைச்சொல்லு? உங்களுடைய அம்மா முஸ்லீம்டா அப்ப நீங்க முஸ்லீம் இல்லையா? அம்மா இந்து கண்டா நீங்கள் இந்து இல்லையா? அப்படியாக கேட்க சொல்றீங்க. இப்ப நீங்க அம்மா முஸ்லீம் என்றால் நீங்களும் முஸ்லீம் தானே? அம்மா இந்து கண்டா நீங்களும் இந்து தானே? அதுல வேறுபாடு இருக்கா? இல்லையே. இப்ப இறந்த கால பேச்சம் என்றது எதனுடைய வகைக்குள்ள வருது பிள்ளையர்? பேரச்சத்தின் வகைக்கு வருது. அது என்ன? அப்ப பேரச்சம் வினைச்சொல் என்றீங்க, இறந்த கால பேச்சம் இல்லை என்றீங்க. கதையுங்க ஏன்னா விளங்கி படிக்கணுமா? இப்ப நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு விளங்கானே. பேரச்சம் வினைச்சொல் என்று சொல்றீங்க, இறந்த கால பேச்சமே வினைச்சொல் இல்லையன்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. இப்ப பேரச்சம் வினைச்சொல்ன்னு சொல்றீங்க, அப்ப இறந்த கால பேச்சமே வினைச்சொல் இல்லையன்னு சொல்றீங்க. அப்ப இறந்த கால பேச்சனா வினைச்சொல்லுத்தான் பிள்ளையர். நிகழ்கால ஏண்டா அது பேரச்சம் தானே. இறந்த கால பேரச்சம், நிகழ்கால பேரச்சம், எதிர்கால பேரச்சம், எதிர்மறை பேரச்சம் எல்லாம் வினைச்சொல்லுத்தானே. அதென்ன பேரச்சம் வினைச்சொல்லுன்னு சொன்னால் ஏனையவையும் வினையச்சம் தான். என்ன வினைச்சொல்லுத்தான். அதே உங்களுக்கு விளங்குது இல்ல? நான் சொல்றேன், விளங்குதா பிள்ளையர்? இப்ப அம்மா பாத்திமா முஸ்லீம்னு சொன்னால் பாத்திமான மகள் அம்லாவும் முஸ்லீம் தானே. ஏன்னா தாய் கண்ணகி தாயன்னு சொன்னால் கண்ணகின்ற மகளான என்ன சொல்றது சிவகாமியும் இந்து தானே. கண்ணகி இந்து என்று சொன்னால் சிவகாமியும் இந்து தானே. நான் கதைக்கிறது விளங்குதா பிள்ளைகள்? வடிவா? ஏன் அவ பேரச்சமன் பிள்ளைகள் வினைச்சொல்னு சொன்னா இறந்த கால பேச்சம் வினைச்சொல்லுத்தானே பிள்ளைகள். அதுல காலம் மட்டும் தானே வித்தியாசம். இறந்த காலம்
மற்றபடி அதுவும் பேரச்சம் தானே. அப்ப பிள்ளையா யோசிக்க கூடாது. இப்ப என்னன்னா நீங்க பாடமாக்காம தானே விட சொல்றீங்க. பாடமாக்காம விட சொல்லிக்க சிம்பிளா யோசிச்சு விட சொல்லலாம். அப்ப பேரெச்சம் வந்து வினைச்சொல்லுன்னு சொன்னால் இறந்த கால பேச்சமும் வினைச்சொல்லுத்தான். நிகழ்கால பேச்சமும் வினைச்சொல்லுத்தான். இப்ப நான் கேட்கிறேன், அப்ப வினையெச்சம் வினைச்சொல்லா பேச்சொல்லா? வினையெச்சம் வந்து வினையெச்சம் என்பது வினைச்சொல்லா? வினையெச்சம் என்பது பிள்ளைகள் வினைச்சொல்லா? சொல்லுங்க. வினைச்சொல் வினையெச்சம் தான். வினைச்சொல் என்பது வினைச்சொல்லுத்தான். அப்படியா? வினையெச்சம் என்பது வினைச்சொல்லுத்தான். அப்படியா? யாராவது மறுக்கிறார்கள்? வினைச்சொல் என்பது வினையெச்சம் இல்ல சார் என்று மறுக்கிறார்கள் யாராவது இருக்கிறீங்களா? வினையெச்சம் என்பது வினைச்சொல்லு இல்லை என்று மறுப்பவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? என்னம்மா சொல்லுங்க, அப்படி இருக்குதா? ஒரு வினைச்சொல்லானது ஒரு வினைச்சொல்லானது ஒரு பேரச்சொல்ல கொண்டிருந்தா தானே சார் பேரெச்சம். அதே மாதிரி ஒரு பேச்சொல்லானது அப்படி மாத்தி வரும்போது அது வினையச்சமாக வராதானே? யாரம்மா உங்களை படிப்பிச்சது ஸ்கூல்ல? ஸ்கூல்லயா படிச்சீங்களா? இப்படி எந்த ஸ்கூல் அம்மா? சொல்லுங்க, எந்த ஸ்கூல் அம்மா நீங்கள்? எந்த இடம் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, நான் விளக்கம் அடைய சொல்லுவேன். எந்த ஸ்கூல் அம்மா சொல்லுங்க. இல்ல சார், நான் நார்மலா சொன்னேன். ரைட். எந்த நீ 24 25? 25. 25. என்ன பேர் பிள்ளைக்கு? பிரித்தி. ஓகே. பேர் சொல்லை கொண்டு வர்றதான் பேரச்சம் என்று சொல்லி எழுது. அப்படி ஒரு தமிழ் இல்ல. வினைச்சொல்லுன்னு சொன்னா அதுண்ட மாறி வர்றதான் வினைச்சொல்லுன்னு சொல்லியும் தமிழ் இல்லையாம்மா. அப்படி ஒரு தமிழ்ல ஒரு வரைவிலக்கணம் இல்ல. அப்படி தமிழ்ல விளங்கி கொள்ளவும் கூடாது. அது பிழை. ஏன்னா தானே, அதை முதல்ல விளங்கி கொள்ளுங்க. பேரச்சம்னு சொன்னா பெயரை கொண்டு வர்றதான் பேரச்சம். வினைச்சொல்லு வினையச்சம் என்றது அது இந்த மாறின வடிவம் தான் வினையச்சம் என்று இல்லை. அப்படி இல்லையா? அப்படி ஒரு தமிழும் இல்லை. அப்படி யாரும் படிப்பிக்க முடியாது. அப்படி ஒரு படிப்பும் இல்லை. ரைட், ஓகே. அதை நீங்க விளைய கொண்டா சரி. ஓகே. அப்ப நான் கேட்கிற கேள்வி விளங்குதா? வினையச்சம் என்பது வினைச்சொல்லு தானா? சொல்லுங்க, வாயிட்டு சொல்லுங்க. வினையச்சம் என்பது வினைச்சொல்லு. உங்களுக்கு அது அடி ரைட். அப்ப இதுல வந்து செய்யன்ற வினையச்சம் வந்து வினைச்சொல்லா? செய்ய என்ற வினையச்சம் வினைச்சொல்லான்னு கேட்கிறேன். ரைட், ஓகே. நான் முதலே சொன்னதானே, வினையச்சம் வந்து வினைச்சொல் என்றால் அங்கால என்ன வினையச்சம் என்று வந்தாலும் அது வினைச்சொல்லு தானே. இப்ப என்னடா பிள்ளைகள் பேருகளை வழியா பார்க்க வேணும். இப்ப என்ன பேருகளை பார்க்க வேணும். பேருகளை பார்க்க எந்த பேரச்சம், ஒரு உதாரணமாக பேரச்சம் வந்து வினைச்சொல்லுத்தான் என்று சொன்னால் அது எந்த பேரச்சம் என்று வந்தாலும் அது வினைச்சொல்லுத்தான். அதே மாதிரி வந்து வினையச்சம் என்றது வினைச்சொல் என்று சொல்லி கருதினால் அது எந்த வினையச்சம் என்றாலும் அது வினைச்சொல்லுத்தான். அப்ப அதுல மாறக்கூடாது. அதான் நான் சொன்னேன், அம்மா முஸ்லீம் என்றால் அம்மான்ற பேர்ல வர்ற எல்லா பிள்ளையும் முஸ்லீம் தான். அது மாதிரி அப்பா இந்து என்று சொன்னால் அதுல வர்ற எல்லாருமே இந்து தான். அதுதான் அந்த அந்த விளக்கம். சோட்டன் ஸ்வீட்டை சொல்றேன்னு சொன்னார். அப்ப அதுல மாறக்கூடாது பிள்ளையர். அப்ப பேரச்சம் என்பது வந்து வினைச்சொல் என்று சொன்னால் அது எந்த பேரச்சமாக இருந்தாலும் அது வினைச்சொல்லுத்தான். அது எந்த பேரச்சமாக இருந்தாலும் என்ன பிள்ளைகள்? வினைச்சொல்லுத்தான். அதே மாதிரி வந்து வினையச்சம் வந்து வினைச்சொல் என்று சொன்னால் அது எந்த வினையச்சமாக இருந்தாலும் அது வினைச்சொல்லுத்தான். அது எந்த வினையச்சொல்லாக இருந்தாலும் அது என்ன பிள்ளைகள்? எந்த வினையச்சமாக இருந்தாலும் அது என்ன பிள்ளைகள்? வினைச்சொல்லுத்தான். அப்ப அதுல நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால்
எந்த ஒரு மாற்று கருத்தையும் சொல்லக்கூடாது. அப்ப இப்ப நான் கேட்கிற ஒரு கேள்வி, பேரெச்சமும் வினையெச்சமும் வினைச்சொல்லா? ஆமா இல்லையா பதில்? ஓம் சார். பேரெச்சமும் வினைச்சொல்லும் வினைச்சொல்லா? ஓம் சார். சொல்லுங்க. எஸ், ஓகே. அப்ப அதுல நீங்க குழம்ப மாட்டீங்களானே? ரைட். ஏனென்றால் நீங்கள் இது 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டிலேயே படிச்சிருப்பீர்கள். எச்ச வினை என்று படிச்சிருப்பீர்கள். 6ஆம் ஆண்டு படிச்ச எச்ச வினை முற்று வினை என்று படிச்சிருப்பீர்கள். நான் ஏன் உங்களுக்கு இலக்கணம் ஏர்லியா படிப்பிக்கிறேன் இல்லையேன்னு சொன்னா பிள்ளைகள், உங்களுக்கு இலக்கணம் என்பது நீங்கள் 6ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டுல இருந்தே படிக்கிறீர்கள் இலக்கணம். அப்ப அதனாலதான் நான் உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல்ல உடனடியாக இலக்கணம் படிப்பிக்கிறேன். பேப்பர் கிளாஸ்ல மட்டும்தான் அதை செய்து கொண்டு போறேன். மற்றது தியரி கிளாஸ்ல இலக்கணம் படிப்பிக்கிறேன். பேப்பர் கிளாஸ்ல அது என்னன்னு சொன்னா அட்வான்ஸ் லெவல்ல சில பகுதிகள் வித்தியாசமான வினாக்களாக இடம்பெறும் என்றபடியாத்தான் அதை கொஞ்சம் டீப்பா பாக்குறேன். சிதான பிள்ளைகள் 25க்கும் பிறகு வார தை மாசம், இந்த தை மாசம் இல்லதானே அடுத்த தை மாசம் பேப்பர் கிளாஸ் கேட்க திருப்பி அந்த கேள்வி விட செய்ய மேலதிகமா பார்ப்போம். ஓகே, அது ஓகே பிள்ளைகள். ரைட். இப்ப நான் கேட்கிற கேள்வி விளங்கு தானே பிள்ளை? நாங்க சின்னல படி கேட்க முற்று வினை எச்ச வினை என்று படிச்சினாங்க. நான் வளமையாகவே எல்லாம் நோட்ஸா தர்றதானே. இப்ப உங்களை கேள்வி கேட்டு கிளியர் பண்ணினால் உங்களுக்கு இனி சுகமா இருக்கும். ஏன்னா பிழையான சொற்பிரயோகங்களை, பிழையான என்ன சொல்றது விளக்கங்களை நீங்கள் வச்சிருக்க கூடாது. அந்த பிள்ளை சொன்ன மாதிரி பேச்சொல்லு வந்தா பேரச்சம், வினை சொல்லு வந்தா வினையச்சம், அப்படி என்ற மாதிரி ஒரு பிழையான விளக்கம் வச்சிருக்க கூடாது. ஏன்னா சில பேர் சொல்றானே, தன்வினை என்றா தான் செய்யறது, பிறர் வினை என்றா பிறர் செய்யறது, அப்படி என்ற மாதிரி பிள்ளைகள் ஒரு நாளும் நீங்கள் பிள்ளையார விளக்கம் வச்சுக்க. உங்களுக்கு தெரியாம இருக்கிறது பரவாயில்லை. இனி என்னடா படிச்சா பிறகு யாரும் கேட்டால் பிள்ளையான விளக்கம் சொல்லக்கூடாது. இப்ப நீங்க சொன்னது பரவாயில்லை, அது வேற விஷயம். இப்ப நீங்க பிள்ளை சொன்னாலும் பிள்ளையா சொல்லியிருந்தாலும் நான் படிப்பிக்கல தானே என்ற ஒரு இதுக்குள்ள நான் உங்களை மன்னிச்சு கொள்ளுவேன். ஆனால் நான் படிப்பிச்சா பிறகு நீங்கள் பிள்ளையாக யாரும் கேட்ட சொல்லக்கூடாது. என்னடா படிச்ச பிள்ளைன்னு சொன்னால் சரியான ஒரு விளக்கம் சொல்லும். இப்படித்தான் இப்படித்தான் சொல்லி ஒரு சரியான விளக்கம் சொல்லும். அப்படி அந்த பிள்ளை சரியான விளக்கம் சொல்வதுதான் பிள்ளை இங்க மிக முக்கியமான விடயம். சரியான ஒரு விளக்கத்தை சொல்லும். அப்ப நீங்களும் யாரும் கிடையாது. இனி நான் கூட கேட்டா கூட என்ன பேர் சொல்லு வந்தா தான் பேரெச்சம், வினைச்சொல்லு வந்தா தான் வினையச்சம் சொல்லி நீங்க ஒரு விளக்கம் சொல்லக்கூடாது. பேரெச்சம் வேண்டா இப்படித்தான் சார், வினையச்சம் வேண்டா இப்படித்தான் சார் என்ற ஒரு விளக்கம் சொல்லணும். அந்த விளக்கம் நான் தருவேன். சேரபிள்ளை ஓகே, அதுக்கு நீங்க தயாராக இருக்கணும். சேரபிள்ளை நான் சொல்ற விளங்கு தானே? ரைட். அப்ப நாங்க சின்னெல்லாம் படிச்ச நாங்கள் முற்றுவினை எச்சவினை என்று படிச்ச நாங்கள்லானே, அந்த முற்றுவினை எச்சவினை எல்லாமே வினை சொல்லுத்தான் தானே. முற்றுவினை என்று சொன்னாலும் அது வினை சொல்லுத்தான், எச்சவினை என்று சொன்னா அதுவும் வினை சொல்லுத்தான். முற்றுவினை என்று சொன்னா அதுவும் என்ன பிள்ளைகள் வினை சொல்லுத்தான், எச்சவினை என்று சொன்னா அதுவும் என்ன பிள்ளைகள் வினை சொல்லுத்தான். இந்த எச்சவினை தான் என்ன பிறகு பேரச்சம் வினையச்சம் என்று ரெண்டா பிரியுது. அப்ப உங்களுக்கு வடிவா நீங்க யோசிக்க வேணும். பேரச்சமா இருந்தான, வினையச்சமா இருந்தான, எச்ச வினையா இருந்தான, என்னவா இருந்தாலும் அது வினைச்சொல் என்ற செக்ஷனுக்கு தான் வரும். அது என்ன பிள்ளைகள் வினைச்சொல் என்று சொல்லப்படுகின்ற செக்ஷனுக்கு தான் வரும். மாறி வராது, பேர் சொல்லுக்க வராது. பேரச்சம் என்று சொன்னா பேர் தானே வருது சார், வினையச்சம் வேண்டா வினையா வருது, அந்த விளக்கம் இல்லை. பேரச்சம் வேண்டா பேரும் வருதுதான், இல்லையண்டு இல்ல, அதுக்காண்டி அது பேர் சொல்லுன்னு சொல்றேன். அது பேரச்சம் தானே. அதே மாதிரி வினைச்சொல்ல வினைதான் வருதுன்னு போட்டு அதை அப்புறம் பெயர்ன்னு சொல்றேன் இல்ல, அது எப்படி இருந்தாலும் வினை வந்தா வினை வெராட்டி என்ன அது வினையச்சம் தான், அது வினை சொல்லுத்தான். அவ பேரச்சமாக இருந்தான வினையச்சமாக இருந்தான அது வினை சொல்லுத்தான். போன வருஷம் எல்லாம் ஒரு கேள்வி கேட்டவன் ஃபைனல் எக்ஸாமில வினைச்சொல்லினுடைய வாரணம் கேள்வியை பார்த்துருன்னா கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்னு சொன்னால் வினைச்சொல்லினுடைய பண்பு என்று சொல்லி அதை கேள்வி கேட்டான். கையில கேள்வி இருக்குது, அப்படி பார்த்துட்டா முடிச்சோம். 2023ஆம் ஆண்டு உங்களோட அக்காக்கள் எழுத கேட்டிருக்கிறான். வினைச்சொல்லின் இயல்புகள் என்ற கேள்வி கேட்டிருக்கான். உங்களோட 2023 அக்காக்கள் எக்ஸாம் எழுத வினைச்சொல்லினுடைய இயல்புகள். இயல்புகள் என்று சொன்ன என்ன, பண்புகள் என்ற ஒன்றுதான். அப்ப அவ்வாறு வினைச்சொல்லினுடைய இயல்புகள் என்று சொல்லி சொல்லேக்க அவன் சொல்றான், விடைகள் செயலை உணர்த்தும்,
காலம் காட்டும், வேற்றுமையை வந்து ஏற்காது என வினையடைகளை பெற்று வரும், வினை விகுதிகளை பெற்று வரும், பெரும்பாலும் வினையடியாக தோன்றும், சிறுபான்மை பெயர்ச்சொல்லு இடைச்சொற்கள் அடியாக தோன்றும், வினையடிகளும் வேறு சில வடிவங்களும் ஏவற்பொருளில் வரும். இப்படியெல்லாம் வந்து வினைச்சொல்லினுடைய இயல்புகள் சொல்லப்படுது. இதை வந்து சொல்றதுக்குள்ளேயே வினைச்சொல்லினுடைய பண்புன்னு சொல்லுவோம். ஏன்னா வினைச்சொல்லினுடைய பண்புகள் சொல்லுவோம். வினைச்சொல்லினுடைய பண்புகள் என்ன, வினைச்சொல்லினுடைய இயல்புகள் என்ன ஒன்றுதான் பிள்ளை. வினைச்சொல்லினுடைய பண்புகள் என்று சொன்ன என்ன, வினைச்சொல்லினுடைய இயல்புகள் என்று சொன்ன என்ன, எல்லாமே ஒன்றுதான். வினைச்சொல்லினுடைய பண்புகள் என்று சொன்ன என்ன, வினைச்சொல்லினுடைய இயல்புகள் என்று சொன்ன என்ன, எல்லாமே ஒன்றுதான். ரைட். அப்ப தலையங்கம் போடுங்க பிள்ளைகள். வினைச்சொல் என்று தலையங்கம் போடுங்க, எழுதி கொள்ளுங்க. ஒரு பொருளின் தொழிலை, ஒரு பொருளின் தொழிலை அல்லது செயலை ஒரு பொருளின் தொழிலை அல்லது செயலை ஒரு பொருளின் தொழிலை அல்லது செயலை குறித்து வருகின்ற சொல்லினையே வினைச்சொல் என்பர். வினைச்சொல் என்பர். வினைச்சொல் என்பர். ஒரு பொருளின் தொழிலை அல்லது என்ன பிள்ளைகள் செயலை குறித்து வருகின்ற சொல்லினையே வினைச்சொல் என்று கோப்பி எடுத்துவாங்க. ஜனவரி பிப்ரவரி எல்லாம் எழுதுங்க, எல்லாம் எழுதுங்க. வினைச்சொல் என்பர். சிதான பிள்ளைகள், வினைச்சொல் என்றா என்ன பிள்ளைகள்? ஒரு பொருளினுடைய தொழிலை குறிக்கலாம் அல்லது செயலை வந்து குறித்து வருகின்ற சொல்லத்தான் நாங்க எப்படி சொல்ல போறோம் என்று சொன்னா பிள்ளைகள் வினைச்சொல். ரைட். உதாரணம் எழுதுங்க பிள்ளைகள், உதாரணம் எழுதுங்க. வந்தான், வந்தான், போகின்றான், போகின்றான், படிப்பார், 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 வருக, 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 செய்த, செய்கின்ற, செய்யும், செய்ய, செய்து, செய்தால், செய்தால், வந்திருந்தான், வந்திருந்தான்,
வந்திருந்தான், கட்டப்பட்டது, கட்டப்பட்டது, ரைட். இது எல்லாமே பிள்ளைகள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வினை சொல்லுத்தான். இது எல்லாமே பிள்ளைகள் பார்த்தோம்னு சொன்னா என்ன பிள்ளைகள்? வினை சொல்லுத்தான். இது எல்லாமே வினை சொல்லுத்தான். பாருங்க, செய்த என்றதும் வினை சொல்லுத்தான், செய்கின்ற என்றதும் வினை சொல்லுத்தான், செய்யும் என்றதும் வினை சொல்லுத்தான், செய்ய என்பதும் வினை சொல்லுத்தான், செய்து என்றதும் வினை சொல்லுத்தான், செய்தால் என்பதும் வினை சொல்லுத்தான், பார்த்தான், படித்தான், கிடைத்தான் என வந்திருந்தான் எல்லாமே வருக, வீழ்க என எல்லாமே வினை சொல்லுத்தான். இதுல எல்லா வகையிலான வினைகள்ல இருந்தும் ஒவ்வொரு உதாரணம் நான் தந்திருக்கிறேன். விளையல் வினைச்சொல்லு விளங்கிட்டு தானே விளையல், ரைட். இதெல்லாம் வினைச்சொல்லு. அப்ப இனி வினைச்சொல்லின் உதாரணங்கள் நீங்க கேட்டா சரியான முறையில் சொல்லணும். ரைட், தலையங்கம் போடுங்க. வினைச்சொல்லின் பண்புகள் அல்லது இயல்புகள். வினைச்சொல்லினுடைய பண்புகள் அல்லது இயல்புகள். வினைச்சொல்லினுடைய பண்புகள் அல்லது இயல்புகள். வினைச்சொல்லினுடைய பண்புகள் அல்லது இயல்புகள். ஒன்று பிள்ளைகள் பார்த்தோம்னு சொன்னா செயலை உணர்த்துதல். செயலை உணர்த்துதல். செயலை உணர்த்துதல். காலம் காட்டுதல். காலம் காட்டுதல். ஒன்று செயலை உணர்த்துதல், காலம் காட்டுதல், வேற்றுமை ஏற்காமை, வேற்றுமை ஏற்காமை, வினை விகுதிகளை பெற்று வருதல். வினை விகுதிகளை பெற்று வருதல். வினை விகுதிகளை பெற்று வருதல், வினை அடைகளை பெற்று வருதல், வினை அடைகளை பெற்று வருதல், வினை விகுதிகளை பெற்று வருதல், வினை அடைகளை பெற்று வருதல், பெரும்பாலும் வினையடியாக தோன்றுதல். பெரும்பாலும் வினை அடியாக தோன்றுதல். பெரும்பாலும் வினை அடியாக தோன்றுதல். பெரும்பாலும் வினை அடியாக தோன்றுதல். பெரும்பாலும் வினை அடியாக தோன்றுதல். ரைட். இப்ப இந்த 6 விஷயமும் காணும் பிள்ளையர். ஏனென்றால் இப்ப உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில இந்த 6 விடயத்தை நம்புகிறேன். செயலை உணர்த்துதல் என்று சொன்னா பிள்ளைகள், அந்த உங்களுக்கு தெரியுது செயலை உணர்த்துதல் என்று சொல்லிக்க என்ன செயலை உணர்த்து. இப்ப பார்த்தானண்டா பேர் என்று சொல்லப்படுகின்ற செயலை உணர்த்துது. பார்த்தான் என்று சொல்லிக்க என்ன பிள்ளைகள்? பேர் என்று சொல்லப்படுகின்ற செயலை உணர்த்துகிறது. படித்தான் என்று சொல்லிக்க படி என்று சொல்லப்படுகின்ற செயலை உணர்த்துகிறது.
விட்டாரண்டைக விடு என்று சொல்லப்படுகின்ற செயலை உணர்த்துகிறது. செயல் என்றது விளங்குதானே இல்லையா? ஏதோ ஒரு செயற்பாடு, ஏதோ ஒரு செயற்பாட்டை உணர்த்துகிறது என்பதுதான் செயலை உணர்த்துகிறது என்ற அர்த்தம். ஏதோ ஒரு செயற்பாட்டை உணர்த்துகிறது என்பதுதான் பிள்ளைகள் செயலை உணர்த்துகிறது என்ற அர்த்தம். இரண்டாவது பார்த்தவன் சொன்னால் காலம் காட்டுதல். அப்ப காலம் காட்டுதல் சொன்னா பிள்ளைகள் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லப்படுகின்ற காலத்தை காட்டுதல். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லப்படுகின்ற காலத்தை காட்டுதல் தான் பிள்ளைகள் காலம் காட்டுதல். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லப்படுகின்ற காலத்தை காட்டுதலாக இருக்கு. காலத்தை காட்டுதலாக இருக்கு. இதை விட வேற எதுவும் காலம் இருக்கா பிள்ளைகள்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லப்படுற 3 காலத்தையும் விட நீங்க ஏதாவது வேற காலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பிள்ளை? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லப்படுற 3 காலத்தையும் விட வேறு ஏதாவது காலம் இருக்கா? இல்ல சார். இல்லதான். என்ன இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லப்படுற 3 காலத்தையும் விட நான் அறிஞ்ச வகையில வேறொரு காலம் இல்ல பிள்ளைல. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லப்படுற காலத்தை உணர்த்துறது. அடுத்த வேற்றுமையை ஏற்காமை. வேற்றுமை ஏற்காமை என்று சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், பெயர் சொல்லு வேற்றுமை ஏற்கும். ஆனா வினைச்சொல்லு இந்த வேற்றுமையை ஏற்காமை என்றால் வேற்றுமை உருவுகளை ஏற்பதில்லை. அதான் அந்த அர்த்தம். வேற்றுமையை ஏற்காமை என்று சொன்னா என்ன பிள்ளைகள்? வேற்றுமை உருவுகளை ஏற்காமை என்ற அர்த்தம். வேற்றுமையை ஏற்காமை என்று சொன்னால் வேற்றுமை உருவுகளை ஏற்காமை என்ற அர்த்தம். வேற்றுமையை ஏற்காமை என்றா என்ன பிள்ளைகள்? வேற்றுமை உருவுகளை ஏற்காமை என்று அர்த்தம். சில வேற்றுமையை ஏற்காமை என்றால் வேற்றுமை உருவுகளை ஏற்காமை என்று அர்த்தம். வேற்றுமை உருவுகளை ஏற்காமை என்று அர்த்தமா? ரைட். வினை விகுதிகளை பெற்று வருதல். இப்ப உதாரணமாக வினை விகுதி என்று சொன்னா பிள்ளைங்க ஆனண்டு வரும். வந்தானண்டைக்கு ஆனண்டு வருது, அது ஒரு வினை விகுதி. என படித்தாள் என்று சொல்லிக்க ஆளண்டு வருது, அது ஒரு வினை விகுதி. விட்டாரண்டைக ஆரண்டு வருது, அது ஒரு வினை விகுதி. அதெல்லாம் அப்புறம் நான் உங்களுக்கு எழுதி படிப்பேன்னா அதை பயன்படுத்தவே இல்லை. இப்படி வினை விகுதிகளை பெற்று வரும். வினி அடைகளை பெற்று வருதல். வினி அடைகளை என்று சொல்லிக்க பிள்ளைகள் நாங்கள் அந்த அடைகள் பெற்றி படிப்போம். பெயரடை, வினி அடை என்றெல்லாம் இருக்குது. ஒரு வினைச்சொல்லை விசேடிப்பது பிள்ளைகள் வினி அடை. இப்ப உதாரணமாக கொத்தி தின்றது. இப்ப தின்றது என்பது வினை. அதுக்கு முன்னால வருகின்ற கொத்தி என்பது ஒரு வினை அடை. அதே மாதிரி விழுந்து ஓடினான், அது விழுந்து கிடந்தான். கிடந்தான் என்பது ஒரு வினை சொல்லு. அதுக்கு முன்னால விழுந்து என்பது ஒரு வினை அடை. கிடந்தான் என்பது ஒரு வினை சொல்லு, அதுக்கு முன்னால விழுந்து என்பது ஒரு வினை அடை. வினை அடை என்று சொன்னா என்ன பிள்ளைகள்? வினை சொல்லை என விசேடிப்பது. வினைச்சொல்லை விசேடிப்பதுதான் பிள்ளைகள் வினி அடை. வினைச்சொல்லை விசேடிப்பதுதான் பிள்ளைகள் வினி அடை. வினி அடை என்பது வினைச்சொல்லை விசேடித்து வருவது. வினி அடை என்பது என்ன பிள்ளைகள்? வினைச்சொல்லை விசேடித்து வருவது. என வினைச்சொல்லை விசேடித்து வருவதுதான் வினி அடை. வினைச்சொல்லை விசேடித்து வருவதுதான் பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் வினி அடை.
வினையடைகளை பெற்று வர்றேன்னு சொன்னா வினையடைன்னு சொன்னா பிள்ளைகள் வினைச்சொல்லை விசேடிப்பதுன்னு சொன்னால் வினைச்சொல்லுக்கு முன்னால வரும். வினைச்சொல்லை விசேடிப்பதுண்டா என்ன அர்த்தம் பிள்ளைகள்? அந்த வினைச்சொல்லுக்கு முன்னால வரும். அப்படி வந்து வினைச்சொல்லுக்கு முன்னால வர்றதுதான் நாங்கள் வினைச்சொல்லை விசேடிப்பதுன்னு சொல்றோம். அப்ப வினைச்சொல்லை விசேடிப்பதுன்னு சொன்னால் வினைச்சொல்லுக்கு முன்னால வரும். அவ்வாறு வினைச்சொல்லை விசேடிப்பதுன்னு சொல்லிக்க அதுதான் நாங்க எப்படி சொல்ல போறோம்னு சொன்னால் வினையடை. அப்ப அப்படியான வினையடைகளை வந்து பெற்று வரும். அவ்வாறான வினையடைகளை பெற்று வரும். பெரும்பாலும் வினையடியாக தோன்றும். வந்தானண்டா வா என்ற வினையடி, செத்தானண்டா சா என்ற வினையடி, நின்றானண்டா நில் என்ற வினையடி, தேடினானண்டா தேடு என்ற வினையடி, விட்டானண்டா விடு என்ற வினையடி, வந்திருந்தானண்டா வந்திரு என்ற வினையடி. என்ன செல்லம்? வந்திருந்தாரண்டா வந்திரு என்ற வினையடி. இப்படியெல்லாம் பிள்ளைகள் வினையடிகளை. அப்ப வினை அடை என்றது வேற, வினை அடி என்றது வேற. அப்ப வினையடைகளை பெற்று வரும். சரி, அடுத்தது என்ன? பெரும்பாலும் வினை அடிகளை பெற்று வரும் அல்லது வினை அடிகளாக தோன்றும். வினையடைகளை பெற்று வரும். அடுத்த என்ன பிள்ளைகள்? பெரும்பாலும் வினை அடிகளாக தோன்றும். எது பிள்ளைகள்? வினைச்சொல்லு. இதுவும் வந்து வினைச்சொல்லினுடைய இயல்புகள் தான் அல்லது வினைச்சொல்லினுடைய பண்புகள் தான். வினைச்சொல்லினுடைய இயல்புகள் தான் அல்லது என்ன பிள்ளைகள்? வினைச்சொல்லினுடைய பண்புகள் தான். சரிதான பிள்ளைகள்? ரைட், ஓகே. தலையங்கம் போடுங்க பிள்ளைகள். வந்து வினைச்சொல்லின் வகை. தலையங்கம் போடுங்க பிள்ளைகள். வந்து வினைச்சொல்லின் வகை. வினைச்சொல்லின் வகைகள் அல்லது வினைச்சொல்லின் வகை என்று தலையங்கம் போடுங்க. ரைட், வினைச்சொல்லு பிள்ளைகள் யாரா சொல்லுங்க, இத்தனை வகையாக இருக்குது? சொன்னான் 2 வகை. 2 வகை. என்னம்மா? ஒற்று வினை, எச்ச வினை. கெட்டிக்காரி. அவ்வளவுதான், அவ்வளவுதான். என்ன வினைச்சொல்ற வகைகள் என்று சொல்லிக்க பிள்ளைகள்? வகை என்ற 2 தான். ஒன்று முற்றுவினை என்ற ஒரு வகை, மற்றது என்ன பிள்ளைகள்? எச்ச வினை. அவ கீழே போடுங்க, எழுதி கொடுங்க. வினைச்சொல்லானது பிரதானமாக 2 வகையாக வகைப்படுத்தப்படுகின்றது. வினைச்சொல்லானது பிரதானமாக 2 வகையாக வகைப்படுத்தப்படுகின்றது. பிரதானமாக 2 வகையாக வகைப்படுத்தப்படுகின்றது. இரண்டு வகையாக வகைப்படுத்தப்படுகின்றது. ஒன்று முற்றுவினை, முற்றுவினை அல்லது வினைமுற்று. முதலாவது என்ன பிள்ளைகள்? முற்றுவினை அல்லது வினைமுற்று. முற்றுவினை அல்லது வினைமுற்று. 2வது போடுங்க பிள்ளைகள். வந்து எச்ச வினை. எச்ச வினையை அப்புறம் மாதிரி சொல்றேன் இல்லையா? ரைட். 2வது எச்ச வினை. இரண்டாவது எச்ச வினை.
இரண்டாவது எச்ச வினை. ஒன்று என்ன பிள்ளைகள்? முற்று வினை அல்லது வினை முற்று. இரண்டாவது எச்ச வினை. ஒன்று என்ன பிள்ளைகள்? முற்று வினை அல்லது வினை முற்று. இரண்டாவது என்ன பிள்ளைகள்? வந்து எச்ச வினை. இந்த ரெண்டு தான் பிள்ளைகள் வினைச்சொல்லினுடைய வகைகள். இந்த ரெண்டும் தான் பிள்ளைகள் வினைச்சொல்லினுடைய வகைகள். சரியா பிள்ளைகள்? ஓகேயா? ரைட். தலையங்கம் போடுங்க பிள்ளைகள். வந்து எங்களுக்கு அந்த சிறிய பகுதியாக இருக்கிறபடியால அந்த எச்ச வினையை முன்னுக்கு பார்ப்போம். சரி, அப்ப தலையங்கம் போடுங்க. எச்ச வினை ஏன்னா அதுதான் சிறிய பகுதியாக இருக்குது. அதை நாங்கள் படிச்சு கொண்டு முற்று வினையை படிக்கலாம். பாருங்க, இந்த எச்ச வினைக்கு தான் பிள்ளைய நாங்க படிக்க போறது. பேரெச்ச வினையச்சம் எல்லாம் பெறப்போகுது. என்ன இந்த எச்ச வினைக்கு தான் நாங்க படிக்க போறது. என்ன விஷயம் பெறப்போகுது? இந்த பேரெச்சம் வினையச்சம் எல்லாம் இந்த எச்ச வினைக்கு தான் பெறப்போகுது. தானே? ரைட். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்கும். பேரெச்சம் வினையச்சம் எல்லாம் எச்ச வினைக்கு வரும்னு சொன்னால் பேரெச்சம் வினையச்சம் எல்லாம் என்னவாக கருதப்படும்? வினைச்சொல்லாக கருதப்படும். பேரெச்சம் வினையச்சம் எல்லாம் என்ன பிள்ளைகள்? எச்ச வினைக்க வரும்னு சொன்னால் அந்த எச்ச வினை என்பது ஒரு வினைச்சொல்லாக கருதப்படும். அப்ப பேரெச்சம் என்ன, இறந்த கால பேரெச்சம் என்ன, எச்ச வினை எதென்றாலும் அது வினைச்சொல்லுத்தான். அப்ப இதை நீங்க மறக்கக்கூடாது வாழ்க்கையில. ரைட். ஓகே. அப்ப இது நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொண்டு வரேன்னு பிரச்சனை இல்லை. ரைட். அப்ப எச்ச வினை என்று தலையங்கம் போடுங்க. பாருங்க பிள்ளை, நீங்கள் முந்தி சின்னல படிச்சுப்பியல். எச்ச வினைன்னு சொல்லிச்சுன்னா அந்த பொருள் முடிப்பை தராதது என்று சொல்லுவாங்க. இப்ப உதாரணமாக வந்தான் என்பது பொருள் முடிப்பை தருதா தர இல்லையா? வந்தான் தருதல். வந்தான் என்பது தருதானே. ஏதோ ஒன்ற வந்தான், எங்கேயோ வந்தான், கோயிலுக்கு வந்தான், கடைக்கு வந்தான், பாடசாலை வந்தான், டியூஷனுக்கு வந்தான், செமினாருக்கு வந்தான், சூமுக்கு வந்தான். ரைட். இதை வந்தான். வந்தான் என்பது பிள்ளைகள் ஒரு வகையில வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து என்னவா இருக்குது? ஒரு வினைச்சொல்லாக, அதாவது முற்று வினையாக பொருள் முடிப்பை தருது. இப்ப வந்த என்பது என்ன மாதிரி? பொருள் முடிப்பை தருதா தர இல்லையா? வந்த வந்த என்பது பொருள் முடிப்பை தர இல்லை. அப்ப வந்த என்பது பொருள் முடிப்பை தர இல்லைன்னு சொன்னால் அதுதான் பிள்ளைகள் எச்ச வினை. அப்ப எச்ச வினை என்றா என்ன பிள்ளைகள்? பொருள் முடிப்பை தராத வினை சொல்லுத்தான் எச்ச வினை. பொருள் முடிப்பை தராத வினை சொல்லுத்தான் என்ன வினை பிள்ளைகள்? வந்து எச்ச வினை. பொருள் முடிப்பை தராத வினை சொல்லுத்தான் பிள்ளைகள் எச்ச வினை. பொருள் முடிப்பை தராத வினை சொல்லுத்தான் என்ன பிள்ளைகள்? எச்ச வினை. அப்ப இந்த எச்ச வினை வந்து பேரெச்சம் வினையச்சம் என்று சொல்லப்படுற வகையில இருக்கு. இந்த எச்ச வினை எப்படி இருக்கும் பிள்ளைகள்? வந்து பேரெச்சம் வினையச்சம் என்று சொல்லப்படுகின்ற வகையில என்ன செய்யும் சொன்னால் இருக்கு. அப்ப எச்ச வினைன்னு சொன்னால் பொருள் முடிப்பை தராத வினை சொல்லுத்தான் பிள்ளைகள் எச்ச வினை. பொருள் முடிப்பை தராத வினை சொல்லுதான் என்ன பிள்ளைகள்? எச்ச வினை. இப்ப வந்த என்பது பொருள் முடிப்பை தரையில. சரி, வருகின்ற என்பது பொருள் முடிப்பை தருதா தர இல்லையா? பொருள் முடிப்பை தருது சார். தரையில்ல. என்ன தருது? பொருள் முடிப்பு. ஒரு வருகின்றது என்றாத்தான் பொருள் முடிப்பு. வருகின்ற என்பது பொருள் முடிப்பா? இல்லையே. வந்த என்பது பொருள் முடிப்பை தரையில்ல. வருகின்ற பொருள் முடிப்பை தருதா? இல்ல. வரும் என்பது பொருள் முடிப்பை தருதா தர இல்லையா? தருது சார். வரும் என்பது பொருள் முடிப்பை தராதது தானே. ஆனால் வருமென்ற சொல்லு பொருள் முடிப்பை தருவதாகவும் அமையும். ஏண்டா அவங்களுக்கு தெரியும், பொருள் முடிப்பை தருவதாகவும் தராததாகவும் அமைவது எதன்னு சொன்னால் வரும், போகும், இப்படியான சொற்கள் எல்லாம் வரும். அதாவது
எதிர்கால பேரெச்சமாக அமைவதெல்லாம் பொருள் முடிப்பை தருவதாகவும் இருக்கும், பொருள் முடிப்பை தராததாகவும் இருக்கும். சொல்லுவாங்க, முற்றாகவும் எச்சமாகவும் இடம்பெறுகின்ற வினைச்சொல் என்றால் வரும் என்ற சொல்லு, போகும் என்ற சொல்லு என, செல்லும் என்ற சொல்லு, இருக்கும் என்ற சொல்லு என, இப்படியான சொற்கள் எல்லாம் பெயராகவும் முற்றாகவும் எச்சமாகவும் வரும். அப்ப வந்த என்பது பொருள் முடிப்பை தருமா தராதா? தராது. வருகின்ற என்பது பொருள் முடிப்பை தருமா தராதா? வருகின்ற என்பது வரும் என்பது பொருள் முடிப்பை தருமா தராதா? வரும் என்பது பொருள் முடிப்பை தருமா தராதா? தரும் சார். தரும் தராது. சொல்லணும், தரும் தராது. பொருள் முடிப்பையும் தரும், பொருள் முடிப்பை தராததாகவும் வரும். ஏனென்றால் வந்த மான், மான்ல தான் முடியுது. வருகின்ற மான், மான் தான் முடியும். வரும் மான், அப்ப இந்த இடத்துல பொருள் முடிப்பை தரையில்லை. ஆனால் மோட்டார் சைக்கிள் வரும், இந்த இடத்துல பொருள் முடிப்பை தருது. சொல்ற விளங்குதானே? வருமென்ற சொல்லு பொருள் முடிப்பை தருவதாகவும் அமையும், தராதாக அமையும். இப்ப நீங்கள் எச்சம் படிக்க வரும் என்பது பொருள் முடிப்பை தருமான்னு சொன்னால் தராது என்றுதான் சொல்லுது. ஏன் நான் சொன்னதானே, இது முற்றாகவும் வரும் எச்சமாகவும் வரும் என்று சொன்னான். அப்ப முற்றாகவும் வரும் எச்சமாகவும் வரும் என்று சொல்ல போறபடியா இப்ப நாங்க படிச்சு கொண்டிருக்கிறது எச்சம் தானே பிள்ளைகள். அப்ப இப்ப நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறது எச்சம் என்று சொன்னா, இங்க வரும் என்றது பொருள் முடிப்பை என்ன செய்யாது? தராது. விளங்குதா பிள்ளைகள்? அப்ப வந்த என்பது பொருள் முடிப்பை தராது, வருகின்ற என்பது பொருள் முடிப்பை தராது, வரும் என்பது பொருள் முடிப்பை தராது. வந்த என்பது பொருள் முடிப்பை தராது, வருகின்ற என்பது பொருள் முடிப்பை தராது, வரும் என்பது பொருள் முடிப்பை தராது. அப்ப இதெல்லாம் என்ன பிள்ளைகள் வந்து எச்ச வினை. இதெல்லாம் என்ன பிள்ளைகள் வந்து எச்ச வினை. வந்த என்பது பொருள் முடிப்பை தராது, அது எச்ச வினை. வருகின்ற என்பது பொருள் முடிப்பை தராது, அது எச்ச வினை. வரும் என்பது பொருள் முடிப்பை தராது, அது என்ன பிள்ளைகள்? எச்ச வினை. சரியா பிள்ளைகள்? அப்ப எச்ச வினை என்ற விளங்குதானே பிள்ளைகள்? பொருள் முடிப்பை தராத வினைச்சொல். இப்ப நான் கேட்கிறேன், வந்த என்பது வினைச்சொல்லா பெயர் சொல்லா? வினைச்சொல். வருகின்ற என்பது பெயர் சொல்லா வினைச்சொல்லா? வினைச்சொல். வரும் என்பது பெயர் சொல்லா வினைச்சொல்லா? வினைச்சொல். வினைச்சொல். அப்பா நம்ம கிளியர் தானே? வந்த என்பது வினைச்சொல், வருகின்ற என்பது வினைச்சொல், வரும் என்பது வினைச்சொல். ஆனா இது வினைச்சொல்லாக இருந்தாலும் என்ன தராது? பொருள் முடிப்பை தராதது. அப்ப பொருள் முடிப்பை தராத வினைச்சொல்லுத்தான் பிள்ளைகள் எச்ச வினை. பொருள் முடிப்பை தராத வினைச்சொல்லுத்தான் பிள்ளைகள் என்னன்னு சொல்லி சொன்னால் எச்ச வினை. பொருள் முடிப்பை தராத வினைச்சொல்லுத்தான் பிள்ளைகள் என்னன்னு சொல்லி சொன்னால் எச்ச வினை. பொருள் முடிப்பை தராத வினைச்சொல்லுத்தான் பிள்ளை எதன்னு சொன்னால் எச்ச வினை. அப்ப பொருள் முடிப்பை தராத வினைச்சொற்கள் தான் அல்லது வினைச்சொல்லுத்தான் பிள்ளைகள் எச்ச வினை எனப்படும். உதாரணம் எழுதி கொள்ளுங்க. சரி, என்ன எழுதி கொள்ளுங்க? எச்ச வினை என்று தலையங்க போட்டாச்சா? எச்ச வினை என்று தலையங்க போட்டு அதுக்கு எழுதி கொள்ளுங்க. பொருள் முடிப்பை தராத வினைச்சொல்லே பொருள் முடிப்பை தராத வினைச்சொல்லினையே பொருள் முடிப்பை தராத வினைச்சொல்லினையே பொருள் முடிப்பை தராத வினைச்சொல்லினையே எச்ச வினை என்பர். பொருள் முடிப்பை தராத வினைச்சொல்லினையே எச்ச வினை என்பர். பொருள் முடிப்பை தராத வினைச்சொல்லினையே எச்ச வினை என்பர்.
பொருள் முடிப்பை தராத வினை சொல்லினையே எச்ச வினை என்பர். சரிதான பிள்ளைகள்? பொருள் முடிப்பை தராத வினை சொல்லினையே எச்ச வினை என்பர். உதாரணம் எழுதுங்கோ. வந்த, வந்த, வருகின்ற, வருகின்ற, வரும், வந்த, வருகின்ற, வரும், வந்த, வருகின்ற, வரும். உதாரணம் கொடுக்க வந்த, வருகின்ற, வரும். ரைட். மிச்சத புற பாவம் பிள்ளைகளா? ரைட்.